அனைத்து தமிழ்ச் சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாகனம் வாங்கும் யோகம் எனக்கு இருக்கா? இப்போ வாகனம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்குது. வாகனம் இல்லாத வீடே இல்லை. அந்த அளவுக்கு வாகனம் பெருகிடுச்சு. ஆனால் வாகனம் வச்சுருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களான்னா அது கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ வாகனங்கிறத நம்ம அத்தியாவசிய பொருளுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு வாகனங்கிறது தேவை. அப்போ வாகனங்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சிரமப்படுவோம். சில பேர் வாகனம் மூலிமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த வாகனத்தை வாங்குவாங்க. அது டீ பொருடு, பொன் பொருடு, எப்படியா இருந்தாலும் வாகனம் வாங்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்து மூலிமா நமக்கு யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது வாகனங்கிறது சுக்கிர பெருமானை குறிக்கும். சுக்கிரன் என்பவர் வாகனத்தை அவர் வலிமையாக இருந்தார்னா சொகுசுக்கு காரங்க சுக்கிர பெருமான். அதாவது சொகுசாக இருக்கிறதுக்கு இந்த ஏசி, அதாவது அழகு பொருள், அதாவது சொகுசாக போகிறதுக்கெல்லாம் சுக்கிர பெருமான் குறிப்பார். அப்போ சுக்கிர பெருமான் நமக்கு வலிமையாக இருந்ததுன்னா அது சிறப்பாக இருக்கும். அதாவது சொகுசு வண்டிக்கு. இப்போ லோடு வண்டிக்குன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய வாகனம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்துடும். இப்படி பிரிச்சுக்கணும். இப்போ 4ஆம் பாவம் அதிபதி, முக்கியமாக 4ஆம் வீடு அதிபதி அவங்களுக்கு வலிமையாக இருக்கணும். இப்போ லக்கணத்துக்கு 4ஆம் வீடு, கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்துடுவார். அப்போ குரு அவர் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும். குரு பார்த்தா கேது காலில் நிற்கக்கூடாது. கேது நட்சத்திரத்துலையோ இல்லை சாயா கிரகத்தில் எந்த கிரகத்துலையோ ராகுவோடைய சேர்ந்து இருந்ததுன்னா அது பிரச்சனை கொஞ்சம் கொடுத்துரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ஜாதகத்தில் நமக்கு 4ஆம் பாவம் வலிமையாக இருந்து சுக்கிர பெருமானும் வலிமையாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் வாகனம் மூலிமா நமக்கு முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். பொருளெல்லாம் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு பாதையில் போனாலும் நமக்கு நல்லதே நடக்கும். இது நமக்கு தப்பான ஒரு கிரகத்தில் ஏதாவது இடக்கு முடுக்கான, அதாவது ஒரு ஆப்போசிட் கிரகத்தில் உட்காரும் பொழுது இந்த 4ஆம் அதிபதியோ சுக்கிரனை உட்காரும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி யாருக்கு ஒருவருக்கு வலிமையாக இருக்குதோ அவர் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பார். நல்ல ஒரு பொருளாதாரம் ஏறும். அதனால் மேலே மேலே முன்னேறலாம். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிர பெருமானும் நல்லா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் அவர்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறலாம். இப்போ எப்போ போகிற இடத்துல போய் பின்னாடி போய் நிற்கலாம். நமக்கு அந்த வாகனம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.